Hello everyone. இது IBPS SO AFO கான மெயின்ஸ் கண்டென்ட். IBPS SO பவர் பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல நிறைய குவிசஸ் இருக்கு. படிக்க படிக்க அந்த குவிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. CWJ 20ன்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 20 rupees ஆஃபர் கிடைக்கும். இன்னைக்கு அக்ரானமி ஸ்டார்ட் பண்ண போறோம். அக்ரானமி டைரக்டா கிராப்ஸ்குள்ள தான் போக போறோம். மிச்சம் இருக்க அந்த முன்னாடி இருக்க இன்ட்ரடக்ஷன் டாபிக்ஸ்லாம் கடைசியா கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நியர்லி 18 to 20 கிராப்ஸ் தான் படிக்க போறோம் நம்ம. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகேவா? ஸோ அக்ரானமின்றது ஒரு கிரீக் வேர்டு. அக்ரானமின்றது கிரீக் வேர்டு. ஆக்ரோஸ்னா ஃபீல்டு அண்ட் நாமினா டு மேனேஜ். நாமோஸ்னா டு மேனேஜ். ஃபீல்டு மேனேஜ்மெண்ட் தான் இந்த அக்ரானமி. ஓகேவா? நெக்ஸ்ட் டைரக்டா கிளாசிபிகேஷனுக்குள்ள பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சீரியல் கிளாசிபிகேஷன்ஸ். சீரியல்ஸ் கிளாசிபிகேஷன், அதோட ஃபேமிலி கிராமினே. கிராமத்துல நிறைய வில்லேஜ்ல தானே கல்டிவேஷன் நடக்கும். ஸோ கிராமினே ஞாபகம் வச்சுக்கலாம். கிராமினே அதோட ஃபேமிலி. அண்ட் நியூவா இன்னொரு பேர் இருக்கிறது தான் இந்த போயேசியே. போயேசியே ஆர் கிராமினே ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ ஃபேமிலி கிராமினே ஆர் போயேசியே சீரியல்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் இந்த 4 சீரியல்ஸை கவர் பண்ண போறோம் அட் அ டைம்ல. ரைஸ், வீட், மெய்ஸ், பார்லி. ஓகேவா? இது சயின்டிபிக் நேம். இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கு வந்து ஒரைசா சட்டைவா. ரைஸ்க்கு ஒரைசா சட்டைவா சயின்டிபிக் நேம்ஸ் இதெல்லாம். ஓகே, ரைஸ்க்கு ஒரைசா சட்டைவா. இது குரோமோசோம் நம்பர். குரோமோசோம் நம்பர். ரைஸ்க்கு ஒரைசா சட்டைவா. இது டிப்ளாய்டு ஸ்பீஷஸ் 2n24 அதோட நம்பர் 2n24. வீட் வந்து ட்ரிட்டிகம் ஈஸ்டிவம். ட்ரிட்டிகம் ஈஸ்டிவம் அப்படியே அதுக்கு ஆப்போசிட் ரைஸ்க்கு ஆப்போசிட் இது 42. ஓகேவா? ஸோ சின்னசா இருக்கும்போது நிறைய ரைஸ் சாப்பிடுவோம். பெருசானோடனே டயட்காக இல்ல டயபெட்டிஸ்க்காக வீட் நிறைய சாப்பிடுவோம். ஸோ 42 அப்படியே ரிவர்ஸ். 24 இது 42. ஓகேவா? ஸோ சின்னசா இருக்கும்போது ரைஸ். ஸோ 24 பெருசானோடனே வீட் 42. நெக்ஸ்ட் மெய்ஸ், ஜியா மேஸ் 2n is equal to 20. பார்லி வந்து ஹார்டியம் வல்கேர் 2n is equal to 14. ஓகேவா? பார்லி 2n is equal to 14. ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டிருக்கேன். எல்லாமே மோஸ்ட்லி கவர் ஆயிருக்கும். இதுல வந்து என்ன கவர் ஆக இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிளாசிபிகேஷன், அதோட வெரைட்டிஸ், இது மட்டும்தான் இந்த டேப்லர் காலம்ல எக்ஸப்ஷனலா இருக்கும். எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் நம்ம படிச்சிருப்போம். சயின்டிஃபிக் நேமும் குரோமோசோம் நம்பரும். ரைஸ்க்கு ரைசா சட்டைவா 2n is equal to 24. வீட்டுக்கு வந்து 2n is equal to 42 triticale aestivum. Maize-க்கு 2n is equal to 20 zea maize and barley-க்கு 2n is equal to 14 இது Hordeum vulgare. ஓகேவா? ஆரிஜின் வந்து 2 ஸ்பீஷஸ் இருக்கா ரைஸ்ல. ஒன்னு ஒரைசா சட்டைவா, ஒரைசா கிளாபரிமா. ஒரைசா சட்டைவான்றது 3 ரீஜியன்ஸ்ல இருக்கு. இதோட சப் ஸ்பீஷஸ் மாதிரி இண்டிகா ஜப்பானிகா அண்ட் ஜவானிகா. இந்தியன் அண்ட் அதோட சுத்தி இருக்க ரீஜன் வந்து இண்டிகா. ஜப்பான் சுத்தி இருக்க ரீஜன் ஜப்பானிகா. அண்ட் இந்தோனேஷியாவை சுத்தி இருக்கிறது, அந்த ஜாவா ரீஜன் சுத்தி இருக்கிறது வந்து ஜவானிகா. ஓகே. அண்ட் ஒரைசா கிளாபரிமான்றது இண்டோ பர்மா ரீஜன் சுத்தி இருக்கிறது ஒரைசா கிளாபரிமா. வீட் வந்து சவுத் வெஸ்ட் ஏஷியா இந்த பக்கம் சவுத் வெஸ்ட் ஏஷியா அண்ட் டர்க்கி ரீஜன்ல இருக்கக்கூடாது அந்த வீட். அண்ட் மெய்ஸ் வந்து சென்ட்ரல் அமெரிக்கா அமெரிக்கன் ரீஜன்ல மெய்ஸ். நெக்ஸ்ட் யூரோப்பியன் ரீஜன் இந்த சைடு வந்தா சவுத் வெஸ்ட் ஏஷியால டர்க்கி. நெக்ஸ்ட் இந்த சைடு இந்தியன் கான்டினென்ட், அதாவது ஏஷியன் கான்டினென்ட் கிட்ட ஒரைசா. ஓகே. கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அதோட டைப் வந்து இந்த மெய்ஸ் மட்டும்தான் C4 ஷார்ட் டே பிளான்ட். ஓகேவா? மெய்ஸ் மட்டும்தான் C4 ஷார்ட் டே பிளான்ட். மற்ற எல்லாமே C3 பிளான்ட் தான். C3 தான் மூணுமே. அதாவது ரைஸ், வீட், பார்லி மூணுமே வந்து C3 பிளான்ட் தான். அதே மாதிரி வீட் வந்து ஒரு லாங் டே பிளான்ட். இது லாங் டே ஷார்ட் டேன்றது போட்டோ பீரியாடிசம் பொறுத்து. ஓகேவா? இது C4 அப்படின்னா அதோட சைக்கிள், எந்த சைக்கிள் யூஸ் பண்ணுது? C3 சைக்கிள். இது C4 சைக்கிள். ஓகேவா? C3 C4 சைக்கிள் தனியா படிப்போம். நெக்ஸ்ட் டெஸ்ட் வெயிட் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் 21 grams.
டெஸ்ட் வெயிட் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் இந்த பீன் போட்டிருக்கேன் 21 கிராம்ஸ். அண்ட் இது வீட்டோட டெஸ்ட் வெயிட் வந்து 40 கிராம்ஸ். வீட்டோட மேஜரான வீட் இந்த ஃபிலாரஸ் மைனரோட டெஸ்ட் வெயிட் வந்து 2 கிராம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆர் பானிக்கல். இன்ஃப்ளாரசன்ஸ் அண்ட் ஃப்ரூட் டைப்ஸ். இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து பானிக்கல் இன்ஃப்ளாரசன்ஸ். அதாவது இப்படிதான் போட்டிருப்பாங்க அதோட ஸ்ட்ரக்சர். பானிக்கல் இன்ஃப்ளாரசன்ஸ். அதோட ஃப்ரூட் கேரியாப்சிஸ். ஃப்ரூட் கேரியாப்சிஸ், இன்ஃப்ளாரசன்ஸ் பானிக்கல். பானிக்கல் கேரியாப்சிஸ். வீட்டுக்கு வந்து ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆர் இயர் இன்ஃப்ளாரசன்ஸ் இப்படி இருக்கும். ஆல்டர்னேட்டா இருக்கும், சிங்கிளா இருக்கும் அண்ட் நிறைய இருக்கும். ஸ்பைக்லெட்ஸ்னா நிறைய ஸ்பைக்ஸ் இருந்தது ஸ்பைக்லெட்ஸ். ஸோ இது இயர் அண்ட் அதோட ஃப்ரூட் பேரு கேரியாப்சிஸ் அகெயின். மெய்ஸுக்கு வந்து இயர் ஆர் காப்னு சொல்லுவாங்க. இயர் ஆர் காப். இப்படி ஒரு சென்ட்ரல் போர்ஷன் இருக்கும், அதை சுத்தி இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிளா இருக்கும். இயர் ஆர் காப். அண்ட் ஃபர்ஸ்ட் வர்றது டாசில். டாசல்ன்றது மேல் பார்ட், ஃபீமேல் வந்து சில்க்னு சொல்லுவாங்க. ஃபீமேல் பார்ட். அந்த டாசலோட ஸ்ட்ரக்சர் இது. ஓகேவா? இதோட ஃப்ரூட் வந்து இது வந்து ஒரு ட்ரூ ஃப்ரூட். ஸோ ஃப்ரூட்டுன்னே சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்லி. பார்லியோட இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து ஸ்பைக் ஆர் ஸ்பைக்லெட்ஸ். ஸ்பைக்னா இந்த மாதிரி தனித்தனியா சிங்கிள்ல ஆல்டர்னேட்டிவா இருக்கும் ஸ்பைக். இது 2 ரோ ஆர் 6 ரோ பார்லின்னு சொல்லுவாங்க. 2 ரோ ஓட ஸ்ட்ரக்சர் இது, 6 ரோட ஸ்ட்ரக்சர் இது. ஓகேவா? ஸோ பிஃபோர் சோயிங் ஆப்ரேஷன் ரைஸ்ல மட்டும் பட்லிங் பண்ணுவாங்க. பட்லிங்னா என்னன்னா பின்னாடி படிப்போம். பட்லிங் பண்ணுவாங்க. மற்ற எதுக்குமே டைரக்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனா இருக்கலாம், இல்லை டிப்ளிங் ஆர் ட்ரில்லிங்கா இருக்கும். நார்மல் டில்லேஜ் மட்டும்தான் இருக்கும். ரைஸுக்கு மட்டும்தான், அதாவது ரைஸுக்கு மட்டும்தான் இந்த ஸ்பெஷலான பட்லிங் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து ஸ்பேசிங். ஸ்பேசிங் வந்து 20 into 10 centimeter. 20 into 10 centimeter. இது 22.5 into 10 centimeter. Again இது 60 into 20 centimeter. 60 into 20 centimeter. 20 into 10, 22.5 into 10. இது 60 into 20 centimeter. ஓகே. சீட் ரேட்டு சோயிங் மெத்தடை பொறுத்து சீட் ரேட் மாறும். ப்ராட்காஸ்டிங்கா இருந்தா அதிகமா தேவைப்படும், 100 kg per hectare. ப்ராட்காஸ்டிங்கா இருந்தா 100 kg per hectare நிறைய தேவைப்படும். அடுத்து ட்ரில்லிங். ட்ரில்லிங்கா இருந்துச்சுன்னா 60 kg per hectare. அதே ஹைபிரிட்டா இருந்துச்சுன்னா 15 kg per hectare தான் தேவைப்படும். டபாக்கு இன்னும் கம்மி, 1.5 to 3 kg per hectare. எல்லாமே per ஹெக்டேருக்காக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? per ஹெக்டேருக்கு. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து 100 kg per hectare இருக்கும். அதே லாங் ப்ராட்காஸ்டிங் மெத்தட்ஸ், லேட் சோயிங். லேட் சோயிங் ஆர் ப்ராட்காஸ்டிங்க்கு வந்து 125 kg இன்னும் ஜாஸ்தியா தேவைப்படும். நார்மல் சோயிங்கை விட லேட் சோயிங் ஆர் ப்ராட்காஸ்டிங்க்கு 125 kgs அண்ட் டிப்ளிங்க்கு வந்து 25 to 30 kg per hectare தேவைப்படும். மெய்ஸுக்கு வந்து 15 to 20 kg per hectare. ஹைபிரிடா இருந்தா 25 kg per hectare. சீன்றது இங்க காம்போசிட். இது ஹைபிரிட். ஸோ காம்போசிட்க்கு 15 to 20 kgs per hectare தேவைப்படும். ஹைபிரிடுக்கு வந்து 25 kgs per hectare தேவைப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது 40 to 50 kg per hectare. ஓகே. சோயிங் மெத்தட்ஸ் அங்க முன்னாடியே பார்த்த மாதிரி ப்ராட்காஸ்டிங், டபாக் மெத்தட், ட்ரில்லிங் ஆர் டிப்ளிங். இதுல மட்டும் தான் டிப்ளிங் வரும். டிப்ளிங், ப்ராட்காஸ்டிங், ட்ரில்லிங். இது பிஹைண்ட் த பிளவ் யூஸ் பண்ணி கேரா மெத்தட், போரா மெத்தட்னு சொல்லுவாங்க. கேரா மெத்தட்னா கண்ட்ரி பிளவ் போகும்போது பின்னாடி ஹேண்ட்ல சீட் வந்து பிளேஸ் பண்ணிட்டே வருவாங்க. இந்த போரா மெத்தட்ல வந்து ஃபனல் மூலியமா சீட் வந்து தானா பிளேஸ் ஆயிருக்கும். இந்த FIRB மெத்தட் வந்து ஃபரோ இரிகேட்டட் ரெய்ஸ்டு பெட்னு வரும். ஃபரோ இரிகேட்டட் ரெய்ஸ்டு பெட். ஃபரோ இரிகேட்டட் ரெய்ஸ்டு பெட். ஓகேவா? நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ். கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ்ல வந்து ரைஸ்ல வந்து டில்லரிங், அந்த டில்லர்ஸ் ஃபார்ம் ஆகுறது, இன்ஃப்ளோரசன்ஸ் ஓப்பன் ஆகி அந்த டில்லர்ஸ் ஃபார்ம் ஆகுறது. அண்ட் பூட்டிங், ஃபிளாக் லீஃப் ஃபார்மேஷன் தான் பூட்டிங். அந்த ஃபிளாக் லீஃப்
ஃபார்ம் ஆகும்போது மட்டும்தான் கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ் ஆஃப் இரிகேஷன். ஆனா வீட்டுக்கு வந்து கிரவுண்ட் ரூட் இனிஷியேஷன்ல இருந்தே கிரவுண்ட் ரூட் இனிஷியேஷன் சிஆர்ஐன்றது கிரவுண்ட் ரூட் இனிஷியேஷன் and tillering ground root initiation, tillering, jointing, flowering, milking, dove எல்லா ஸ்டேஜஸுமே வந்து critical stage for irrigation தான். அதே மாதிரி மெய்ஸ்க்கு வந்து tasseling and silking inflorescence ஆன இந்த tasseling and silking opening அப்போ மட்டும்தான் critical stages of irrigation சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபர்டிலைசர் வந்து இது 100-60-60, இது 120-60-40. ஓகேவா, அது கம்பேர் பண்ணி படிக்க ஈஸியா இருக்கும்னு தான் இப்படி போட்டேன். ஃபர்டிலைசர் வந்து 100-60-60, 25 kgs ஆஃப் ஜிங்க் சல்ஃபேட் போடணும். ஓகேவா, எக்ஸ்ட்ரா வந்து 25 kgs ஆஃப் ஜிங்க் சல்ஃபேட் போடணும். அண்ட் வாட்டர் லெவல் வந்து 1 to 10 mm, அதாவது 5 சென்டிமீட்டர் கிட்ட, மினிமம் 5 சென்டிமீட்டர் ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. இது வந்து 120-60-40, 120-60-40. ஓகேவா, 120-60-40 அண்ட் டெப்த் ஆஃப் சோயிங் வந்து 5 சென்டிமீட்டர் வீட்டுக்கு. இம்பார்ட்டன்டான வீட்ஸ் வந்து இதுல வந்து ரெண்டு தான். எக்கினோக்ளோவா கிரஸ்காலி, எக்கினோக்ளோவா கொலானம். கிரஸ்காலி வந்துதான் பார்ன்யார்ட் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்ன்யார்ட் கிராஸ், எக்கினோக்ளோவா கிரஸ்காலி. ஓகே, எக்கினோக்ளோவா கொலானம்ன்றது வைல்டு ரைஸ். இது நம்ம படிச்சிருப்போம், இன்னொரு வாட்டி ரீகால் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு மோனோகாட், இன்னொன்னு டைகாட். மோனோகாட்ஸ்ல ரெண்டு, Phalaris minor, இதான் major weed of wheat, and Avena fatua again, it is a monocot weed. மிச்சம் இருக்க மூணுமே வந்து டைகாட் வீட்ஸ். ஒன்னு Chenopodium album, Anaglatus arivensis and Melitotus species. ஓகே, அப்போ இந்த வீட்ஸ்க்கான ஹெர்பிசைட் பார்த்துடலாம். வீட்ஸ்க்கான ஹெர்பிசைட் பென்தியோகார்ப், ப்ரொபானல் பியூட்டாக்ளோர். ஓகேவா, ப்ரொபானல் பியூட்டாக்ளோர். பென்தியோகார்ப் அதோட மார்க்கெட் நேம் வந்து சாட்டன். பென்தியோகார்போட மார்க்கெட் நேம் வந்து சாட்டன். அதாவது பென்சியோட கார் சர்டன் வரைக்கும் போகும், ஞாபகம் வச்சுக்கலாம். பென்சியோட கார் சாட்டன் வரைக்கும் போகும், ஞாபகம் வச்சுக்கலாம். பென்தியோகார்ப் வந்து சாட்டன். ப்ரொபானல் ப்ராப்பரா நின்னாதான் ஸ்டாம்ப் தருவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ராப்பரா லைன்ல நின்னாதான் ஸ்டாம்ப் தருவாங்க. ஸோ ப்ரொபானல் வந்து ஸ்டாம்ப். பியூட்டாக்ளோர் வந்து மேட்செட். ஓகே, இங்க வந்து மோனோகாட் வீட்ஸ்க்கு தனியாவும் டைகாட் வீட்ஸ்க்கு தனியாவும் ஹெர்பிசைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து வீட்டோட மோனோகாட் வீட்ஸ்க்கு வந்து சல்ஃபோரான் அண்ட் ட்ரிபியூனலின். இங்க ஐசோப்ரோட்யூரான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் ஐசோப்ரோட்யூரானுக்கு விட சல்ஃபூரான் ஓகே, ஐசோப்ரோட்யூரானை விட சல்ஃபூரான் வந்து பெஸ்டா இருக்கும்னு ஒரு சயின்டிஸ்ட் சொன்னதுனால சல்ஃபூரான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ட்ரிபியூனல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் ரீசெண்ட் ரிசர்ச் படி இட் இஸ் பேண்ட் பிகாஸ் ஆஃப் கார்சினோஜெனிக் ஏஜென்ட் அதுல இருக்கு. கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ், அதாவது கேன்சர் காசிங் சப்ஸ்டன்சஸ் இருக்கனால ட்ரிபியூனலின் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அண்ட் டைகாட் வீட்ஸ்க்கு 2,4-டைக்ளோரோஃபீனாக்சியாசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஹார்வெஸ்டிங் சீசன் வந்து சோயிங் சீசனை பொறுத்து ஹார்வெஸ்டிங் சீசன், ஆமன் போரோன்றது சோயிங் சீசன்ஸ், இதை பொறுத்து அதோட ஹார்வெஸ்டிங் சீசன்ஸ் இருக்கும். அண்ட் ப்ராசஸிங்ல நம்ம மில்லிங், பாலிஷிங், பார்பாயிலிங் பத்தி படிப்போம். டிசீசஸ்ல வந்து கைரா டிசீஸ், ப்ரௌனிங் டிசீஸ், சிலிகான் டிசீஸ். கைரான்றது ஜிங்கோட டெஃபிஷியன்சி, ஜிங்க் டெஃபிஷியன்ட் இருந்தா அது கைரா டிசீஸ். அயனோட டாக்ஸிசிட்டி இருந்தா ப்ரௌனிங், அதே அயனோட டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அது வந்து ஒயிட் ஐ. ஓகேவா, ஒயிட் ஐ. அயனோட டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா ஒயிட் ஐ, அயனோட டாக்ஸிசிட்டி இருந்துச்சுன்னா ப்ரௌனிங். ஓகே, சிலிகானோட டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா இந்த சிலிகான் டெஃபிஷியன்சின்னு ரைஸ் வரும். ஓகேவா, இது வந்து நம்ம கிளாசிபிகேஷன், நெம்ராசுண்டாவில் இருக்க கிளாசிபிகேஷன். இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது ஒன்னு ஈச், அந்த வீட்டு, மெய்ஸ், பார்லி, இதோட கிளாசிபிகேஷன்ஸ் படிக்கணும் இன்னும். அண்ட் அதோட வெரைட்டிஸ் படிக்கணும். ஓகேவா, கிளாசிபிகேஷன் அண்ட் வெரைட்டிஸ் மட்டும்தான் அதுல பெண்டிங்கா இருக்கும். ஓகே, இப்போ ஓகே,
Rice வந்து Oryza sativa species or Oryza species. It is a stable food of more than 60% of the world population ஓட stable food-ஆ இருக்கு. And nearly mostly 90% ஏசியால தான் கல்டிவேஷன் இருக்கு. ஓகேவா, ஏசியால தான் கல்டிவேஷன் இருக்கு. 90% ஆஃப் கல்டிவேஷன் வந்து ஏசியால நடக்குது. இட் இஸ் அ C3 ஷார்ட் டே பிளான்ட். C3 அகெயின் C3 ஷார்ட் டே பிளான்ட். It is a wet tropical or humid subtropic climatic regions தேவைப்படக்கூடிய ஒரு C3 short day plant, wet tropical. ஸோ இது வந்து tropics, equatorன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து tropics, இந்த subtropics. ஓகேவா, tropic, subtropic, அப்புறம் மேல polar region வந்துரும். ஸோ ட்ராபிக்கல் ரீஜன், ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜன், இதுக்கு முன்னாடி இருக்க ரீஜன் வரைக்கும். ஸோ இந்த ட்ராபிக்கல் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ல இருக்கக்கூடியது இந்த ரைஸ். ஓகே, அதோட நியூட்ரியன்ட் கண்டென்ட் வந்து புரோட்டீன், என்ன புரோட்டீன் பிரசன்ட் ஆயிருக்குன்னா ஒரைசின்ன்ற புரோட்டீன் அண்ட் லைசின்ன்ற புரோட்டீன், ரெண்டு புரோட்டீன் இருக்கு. ஒன்னு ஒரைசின், இன்னொன்னு லைசின். லைசின் வந்து 4% ஆஃப் த டோட்டல் புரோட்டீன். 100% புரோட்டீன்னா அதுல 4% வந்து லைசின், மிச்சம் இருக்கிறது ஒரைசின், ஒரைசின்ன்ற புரோட்டீன். அதே ரைஸ், நார்மல் ஒயிட் ரைஸ்க்கும் ப்ரௌன் ரைஸ்க்கும் உள்ள ப்ரோட்டீன் கண்டென்ட் டிஃபரன்ஸ் வந்து ஒயிட் ரைஸ்ல 6 to 7% ப்ரோட்டீன் இருக்கு. அதே ப்ரௌன் ரைஸ்ல 7.9%. ஒயிட் ரைஸை விட ப்ரௌன் ரைஸ்ல 7.9% ப்ரோட்டீன் இருக்கு. அதே மாதிரி ஃபேட் வந்து 2 to 2.5% இருக்கு. அண்ட் மில்லிங்ன்ற ப்ராசஸ் அப்போ இந்த ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆயிடுது. ஸோ இட் பிகம்ஸ் நியர்லி நில். ஓகேவா, நெக்ஸ்ட் வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் பர் கேஜி ட்ரை மேட்டர் ப்ரொடக்ஷனுக்கு 400 to 500 லிட்டர்ஸ் தேவைப்படுது. வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் 400 to 500 லிட்டர்ஸ் பர் கேஜி ஆஃப் ட்ரை மேட்டருக்கு தேவைப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் ரைஸ் வந்து ஒரு செல்ஃப் பாலினேட்டட் கிராப். ரைஸ் வந்து ஒரு செல்ஃப் பாலினேட்டட் கிராப். அதோட இன்ஃப்ளாரசன்ஸ் பேனிக்கல்னு பார்த்தோம். அண்ட் ஃப்ரூட் வந்து கேரியாப்சிஸ்ன்னு பார்த்தோம். அண்ட் இந்த கிரெயின் வந்து இந்த ஹல் சுத்தி இருக்கும். இந்த ஹல்லுன்றது இந்த லெம்மா அண்ட் பாலியாவோட காம்பினேஷன் தான் இந்த ஹல். லெம்மா பாலியா சேர்ந்தது தான் இந்த ஹல்லு. ஸோ திஸ் இஸ் லெம்மா, பிக்கர் பார்ட் லெம்மா அண்ட் ஸ்மாலர் பார்ட் வந்து பாலியா. அண்ட் இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹல். ஓகே, ஒரைசா சட்டைவாவோட 3 ஸ்பீஷஸ் பார்க்கலாம். ஒரைசா சட்டைவாவோட 3 ஸ்பீஷஸ் இண்டிகா, ஜப்பானிகா அண்ட் ஜவானிகா. இந்த 3 இருக்கா. ஒரைசா சட்டைவாவோட 3 ஸ்பீஷஸ் இண்டிகா, ஜப்பானிகா அண்ட் ஜவானிகா. அண்ட் அதோட டிஃபரன்ஸ், ஓகே, இண்டிகான்றது டிராபிக்ஸ் அண்ட் சப்ட்ராபிக்ஸ் ஆஃப் இந்தியன் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடியது. ஜப்பானிக்கான்றது சப்ட்ராபிக்ஸ் அண்ட் டெம்பரேட் ரீஜன்ஸ் ஆஃப் ஜப்பான்ல இருக்கும். அண்ட் ஜவானிக்கான்றது இந்தோனேஷியனோட வைல்டு ஃபார்ம் ஸ்பீஷஸ் தான். இதுக்கு இன்னொரு பேரு பாலு ரைஸ். ஓகேவா, இதுக்கு இன்னொரு பேரு பாலு ரைஸ். இண்டிகா வந்து இந்தியன் பீப்புள் மாதிரி டால் அண்ட் வீக் ஸ்டெம்மா இருக்கும். ஓகே, பாடி ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் வீக் மாதிரி. டால் ஸ்ட்ரக்சர், வீக் ஸ்டெம். ஓகே, ஜப்பானிகா பீப்புள் நம்மளோட ஷார்ட்டா இருப்பாங்க, ஷார்ட் ஸ்ட்ரக்சர் பட் ஸ்டர்டி ஸ்டெம். இந்தோனேஷியன் வந்து ரொம்ப மிக்சட். ஒன்று டால் ஸ்டாச்சர் நம்மளே மாதிரி பட் ஸ்டர்டி ஸ்டெம் இருக்கும். ஓகே, இந்தோனேஷியன் டைப், அதாவது ஜவானிகா டைப்புக்கு. ஓகே, அடுத்து கிரெயின் பார்த்தோம்னா கிரெயின் வந்து லாங், ஸ்லெண்டர், ஃபிளாட் கிரெயின்ஸ். லாங்கா இருக்கும், ஸ்லெண்டரா இருக்கும், பட் ஃபிளாட் கிரெயின்ஸா இருக்கும். ஆனா ஜப்பானிகா டைப் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்டர்டி பிளான்ட். ஸோ ஷார்ட் அண்ட் ரவுண்டிஷ் கிரெயின்ஸ் இருக்கும். ஷார்ட் அண்ட் ரவுண்டிஷ் கிரெயின்ஸ். நம்மளது வந்து லாங் அண்ட் ஸ்லெண்டர் கிரெயின்ஸா இருக்கும். இது வந்து லாங், ப்ராட், திக் கிரெயின்ஸா இருக்கும். ஓகேவா, லாங், ப்ராட், திக் கிரெயின்ஸா இருக்கும். லாங், ப்ராட், திக் கிரெயின்ஸா இருக்கும் ஜவானிகா டைப். ஓகே, நம்மளது இந்தியன் டைப் வந்து லோ ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இர்ரெஸ்பான்சிவ் டு ஹை இன்புட் ஃபர்டிலைசர்ஸ். அதிகமாக ஃபர்டிலைசர் போட்டால் அது வந்து வேஸ்ட், இர்ரெஸ்பான்சிபிளாக தான் இருக்கும். அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாது. அண்ட் இட் இஸ் அ லோ ப்ரொடக்டிவிட்டி. ஜப்பானிகா டைப் வந்து ஹை ப்ரொடக்டிவிட்டி ஸ்பீஷஸ் அண்ட் இட் இஸ் ரெஸ்பான்சிவ் டு ஹை இன்புட் ஃபர்டிலைசர்ஸ். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ், எவ்வளோ இன்புட் அதிகமாக கொடுக்குறோமோ அதே மாதிரி அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும். பட் இங்கே வந்து இன்புட் எவ்வளோ தான் இன்க்ரீஸ் நீங்கள் பண்ணிங்கனாலும் அவுட்புட் வந்து நார்மலாக ஸ்டேபிளைஸ்டாக தான் இருக்கும். ஓகேவா, டிக்ரீஸும் ஆகாது, இன்க்ரீஸும் ஆகாது. இட் வில் பி நார்மல். இது வந்து லோ ப்ரொடக்டிவிட்டி தான் அண்ட் இட் இஸ் ஆல்சோ இர்ரெஸ்பான்சிவ் தான். நெக்ஸ்ட் இது வந்து ஆன்லெஸ். ஆன்ன்றது
இந்த கிரெயினுக்கு மேல இருக்கக்கூடியது. ஸோ இட் இஸ் ஆன்லெஸ். இந்தியன் டைப்ல வந்து அதாவது இண்டிகா டைப்ல வந்து இந்த ஆன்ஸ் இருக்காது. இதுல ஆன்ஸ் ஒரு சிலதுல இருக்கும், ஒரு சிலதுல இருக்காது. ஸோ ஆன்லெஸ் டு லாங் ஆண்ட். இது வந்து லாங் ஆண்ட். இதுக்கு வந்து லாங் ஆண்ட் இருக்கும். ஓகே, ஆன்லெஸ் இது. ஓகே. நெக்ஸ்ட் சாயில் அண்ட் கிளைமேட். கிளே ஆர் கிளேலோம் சாயில், அப்பதான் பட்லிங் ஈஸியா இருக்கும். ஸோ கிளேலோம் சாயில்ல தான் மோஸ்ட்லி இருக்கும். அண்ட் இட் இஸ் அ லோ லேண்ட் தான், மோஸ்ட்லி கல்டிவேஷன் லோ லேண்ட் தான் இருக்கும். அண்ட் ரெயின்ஃபால் ஆவரேஜ் வந்து 1200 mm ஆவரேஜ் தேவைப்படும். 1200 mm ஆவரேஜ் ரெயின்ஃபால் தேவைப்படும். டெம்பரேச்சர் ஆப்டிமம் டெம்பரேச்சர் வந்து 30 to 32 டிகிரி செல்சியஸ். இது வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஓகேவா, ஆப்டிமம் டெம்பரேச்சர். அதே ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா 21 to 37 டிகிரி செல்சியஸ் ஆவரேஜா அந்த இடத்துல ரீஜன்ல டெம்பரேச்சர் இருந்தாலே ரைஸோட கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் சீசன்ஸ். சீசன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ராபி, கேரஃப், ராபி அண்ட் ஜெயித். ஜெயித் சீசன்ல மோஸ்ட்லி இருக்காது. அந்த சீசனுக்கு பேர் தான் ஆஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஸ், ஆமன் அண்ட் போரோ. ஆமன்ன்றது கேரஃப் சீசன். அகெயின் ஆமன்ன்றது கேரஃப் சீசன். ஆமன்ன்றது கேரஃப் சீசன். போரோன்றது ராபி சீசன் ஆர் ஸ்ப்ரிங் சீசன். அண்ட் ஆஸ்ன்றது இந்த ஜெயித் சீசனை தான் ஆஸ் சீசன்னு சொல்லுவாங்க. ஸோ கேரஃப் நமக்கு தெரியும் ஜூன் டு செப்டம்பர், ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூனை பொறுத்து. ஸோ ஜூன் டு செப்டம்பர். நெக்ஸ்ட் வந்து அக்டோபர் டு மார்ச். ராபி சீசன்றது அக்டோபர் டு மார்ச், அதாவது ஸ்ப்ரிங் சீசன். அண்ட் ஜெயித் சீசன் வந்து ஏப்ரல் டு மே. ஓகேவா, இது வந்து சோயிங்ல இருந்து ஹார்வெஸ்டிங் வரைக்கும் இந்த சீசன்ஸ், டோட்டல் சீசன், கல்டிவேஷன் சீசன் டோட்டலா கொடுத்துருக்காங்க. ஸோ கேரஃப் வந்து ஜூன் டு செப்டம்பர், ராபி வந்து அக்டோபர் டு மார்ச், ஜெயித் வந்து ஏப்ரல் டு மே. ஓகே. நெக்ஸ்ட் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய சீசன்ஸ். தமிழ்நாடு சீசன்ல நம்ம அகெயின் நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன்ல இருந்து ஆரம்பிப்போம். சவுத் வெஸ்ட் மான்சூன்ல இருந்து ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் குருவை, அப்புறம் சம்பா, அப்புறம் தாளடி ஆர் ஃபிஷ்னம், அடுத்து வந்து சொர்ணவாரி, அடுத்து கார். ஓகேவா, ஃபைன். ஸோ ஜூன் டு ஜூலை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற சீசன் குருவை சீசன். அதே போல லாஸ்ட் கிட்டத்தட்ட ஜனவரி பிப்ரவரி கிட்ட இருக்கிறதும் இந்த குருவை சீசன் மட்டும்தான் ஷார்ட் டியூரேஷன் பிளான்ஸ், அதாவது லெஸ் தென் 120 days. நடுவில் இருக்கிறது இதர் மீடியம் டியூரேஷன் ஆர் லாங் டியூரேஷன் தான். ஸோ குருவை இஸ் அ ஷார்ட் டியூரேஷன். ஆரம்பிக்கும் போது ஷார்ட் டியூரேஷன், குருவை வந்து ஷார்ட் டியூரேஷன் ஜூன் ஜூலை. அடுத்து ஜூலை ஆகஸ்ட்ன்றது சம்பா. ஆகஸ்ட் வரைக்கும் சம்பா தான் போடுவாங்க. சம்பா 130 to 135. லேட் சம்பா ஆயிடுச்சுன்னா மோர் தென் 150 days கூட ஆயிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் செப்டம்பர் டு அக்டோபர் வந்து தாளடி ஆர் பிஷ்னம், அதாவது லேட் சம்பா, தாளடி ஆர் பிஷ்னம். இது வந்து 130 to 135 days. ஓகே, அடுத்து அக்டோபர் நவம்பர்ல லேட் தாளடி. ஓகே, லேட் தாளடி 115 to 120. இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். இது மீடியம் டியூரேஷன். அண்ட் லெஸ் தென் இல்ல, இது ஷார்ட் டியூரேஷன். லெஸ் தென் 120 daysல இது ஷார்ட் டியூரேஷன். அண்ட் டிசம்பர் ஜான்வரி வந்துட்டாலே நவரை சீசன் வந்துடும். நவரை லெஸ் தென் 120. அண்ட் ஏப்ரல் மே அகெயின் சொர்ணவாரி இஸ் லெஸ் தென் 120 days. ஜூன்ல இருக்கிறது கார் சீசன். மே ஜூன்ற கார் சீசனுக்கு அதுவும் லெஸ் தென் 120 days. அகெயின் ஜூன் டு ஜூலை குருவை வந்துடும். ஓகேவா, ஜூன் டு ஜூலை குருவை சீசன் வந்துடும். நெக்ஸ்ட் வெரைட்டிஸ்ல வந்து டியூரேஷன், ஷார்ட் டியூரேஷன், மீடியம் டியூரேஷன், லாங் டியூரேஷன். ஷார்ட் டியூரேஷனா லெஸ் தென் 120 days, மீடியம் டியூரேஷனா 120 to 140 days, லாங் டியூரேஷனா மோர் தென் 140 days. ஓகே, நெக்ஸ்ட் growth stages பார்க்க போறோம். growth stagesல வெஜிடேட்டிவ், ரீப்ரொடக்டிவ், ரைப்பனிங் ஸ்டேஜ். என்னென்ன வெஜிடேட்டிவ், ரீப்ரொடக்டிவ் அண்ட் ரைப்பனிங் ஸ்டேஜ். ஓகே, வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்ல சீட்லிங் போட்டதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சீட்லிங். நெக்ஸ்ட் வந்து டில்லரிங்,
நெக்ஸ்ட் வந்து டில்லரிங். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெம்மோட எலாங்கேஷன். ஸ்டெம் வந்து எலாங்கேட் ஆகுறது. ஸ்டெம் எலாங்கேஷன். இது வந்து 3மே வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ். இந்த 3மே வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். அதாவது பேனிக்கல் இனிஷியேஷன். அதாவது இன்ஃப்ளோரசன்ஸ் ஸ்டார்ட் ஆகல இருந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். இன்ஃப்ளோரசன்ஸ்ல இருந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் பேனிக்கல் இனிஷியேஷன் டு பூட்டிங். பூட்டிங்னா வந்து ஃபிளாக் லீஃப் ஃபார்ம் ஆயிடும். ஃபிளாக் லீஃப் ஃபார்ம் ஆகிறது தான் பூட்டிங். ஸோ பேனிக்கல் இனிஷியேஷன் டு பூட்டிங். நெக்ஸ்ட் வந்து பேனிக்கல் உள்ள வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ ஹெட்டிங் ஆர் பேனிக்கல் எக்ஸர்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவரிங். ஓகே, ஃப்ளவரிங். இது இந்த 3மே வந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். இந்த 3மே வந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ரைப்பனிங் ஸ்டேஜ். ரைப்பனிங் வந்து மில்கிங், மில்கிங், டவ் ஸ்டேஜ் அண்ட் மெச்சூர்டு கிரெயின் ஃபைனலி. மெச்சூர்டு கிரெயின் ஃபைனலி இது 3மே ரைப்பனிங் ஸ்டேஜ். மில்கிங், டவ் அண்ட் மெச்சூர்டு கிரெயின் 3ம் ரைப்பனிங் ஸ்டேஜ். ஸோ ஜென்ரலா வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ், ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் அண்ட் ரைப்பனிங் ஸ்டேஜ். சீட்லிங், டில்லரிங். ஓகே, சீட்லிங், டில்லரிங், ஸ்டெம் எலாங்கேஷன். சீட்லிங், டில்லரிங், ஸ்டெம் எலாங்கேஷன் வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ். ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்ல பேனிக்கல் இனிஷியேஷன் டு பூட்டிங், பேனிக்கலோட எக்ஸ்டென்ஷன், லாஸ்டா ஃப்ளவரிங். ஃப்ளவர் ஆகுற வரைக்கும் இது வந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். ஃப்ளவர் ஆனது முடிச்சதுக்கு அப்புறம் மில்கிங், டவ்விங் அண்ட் மெச்சோர்டு கிரெயின் ஃபார்ம் ஆகுறது வந்து ரைப்பனிங் ஸ்டேஜ். ஓகேவா? அண்ட் இதை பொறுத்து தான் வந்து நம்ம கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் பார்த்தோம். இந்த செகண்ட் ஸ்டேஜும் ஃபோர்த் ஸ்டேஜும் வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ் ஆஃப் இரிகேஷன். கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ் ஆஃப் இரிகேஷன். ஓகேவா? கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ் ஆஃப் இரிகேஷன். ஃபைன். வந்து ரைஸ்ல இந்த ரெண்டும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆஃப் இரிகேஷன். நெக்ஸ்ட் வெரைட்டிஸ். Varieties-ல first developed rice variety. First developed rice variety in the world. First developed rice variety in the world வந்து TN1ன்னு சொல்லுவாங்க. TN1னா தாய் சுங் நேட்டிவ் 1. It is a Taiwan region. 1964 to 65ல இது டெவலப் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெவலப்ட் ரைஸ் வெரைட்டி வந்து 1964-65ல டெவலப் பண்ண TN1 வெரைட்டி தான். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு அண்ட் உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க இந்தியாவில். அண்ட் இட் இஸ் TN1 வெரைட்டி. TN1 வெரைட்டி 1964ல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் இன்ட்ரடியூஸ்டு ரைஸ் வெரைட்டி இன் இந்தியா வந்து இந்த IR8. செகண்ட் இன்ட்ரடியூஸ்டு ரைஸ் வெரைட்டி IR8 ஃப்ரம் இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மணிலா பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல இருந்து வரக்கூடிய IR8 1966ல டெவலப் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் அ கிராஸ் பிட்வீன் பேட்டா அப்படின்ற ஒரு வெரைட்டியும் டிஜி ஊஜன் அப்படின்ற ஒரு வெரைட்டியோட கிராஸ் தான் வந்து இந்த IR8. டிஜி ஊஜன் அப்படின்னா என்னன்னா பிரவுன் டிப்டு ஷார்ட் லெக்டு. பிரவுன் டிப்டு ஷார்ட் லெக்டு. பிரவுன் டிப்டு ஷார்ட் லெக்டு. டிஜி ஊஜன்னா பிரவுன் டிப்ட் ஷார்ட் லெக்டு. இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அண்ட் திஸ் இஸ் அ photo insensitive variety. Photo insensitive variety. First photo insensitive ஆன variety. ஓகே, செகண்ட் இன்ட்ரடியூஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் ரைஸ் TN1, செகண்ட் இன்ட்ரடியூஸ்ட் ரைஸ் வந்து அந்த IR8. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹை ஈல்டிங் செமி டிராஃப்ட் வெரைட்டி அண்ட் ஏர்லி வெரைட்டியும் கூட. செமி டிராஃப்ட் பட் ஏர்லி வெரைட்டின்றது இந்த ஜெயா. ஜெயா வாஸ் டெவலப்டு பை டாக்டர் சாஸ்திரி 1968ல டெவலப் பண்ணாரு. அண்ட் இட் இஸ் அகெயின் அ கிராஸ் பிட்வீன் TN1 அண்ட் டைப் 141. ஓகேவா? TN1 அண்ட் டைப் 141 இதை தான் மிராக்கிள் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதைத்தான் வந்து மிராக்கிள் ரைஸ். ஜெயா வந்து மிராக்கிள் பண்ணுவாங்க. ஜெயாவோட மிராக்கிள் ரைஸ். ஜெயா வந்து ஒரு மிராக்கிள் ரைஸ். இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹை ஈல்டிங். ஓகேவா? இட் இஸ் அ ஹை ஈல்டிங் semi draft variety plus early variety Jaya. Okay, next வந்து world's first high yielding. world'sலயே first high yielding draft variety. அது வந்து semi draft, இது வந்து draft variety by IARI வந்து பூசா பாஸ்மதி 1. பூசா பாஸ்மதி 1. IARI எங்க இருக்கு? பூசால இருக்கு. ஸோ பூசா பாஸ்மதி 1 தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹை yielding draft variety by IARI. இது வந்து கன்வர்ஜென்ட் ப்ரீடிங்னால இது வந்து டெவலப் பண்ணாங்க. கன்வர்ஜென்ட் ப்ரீடிங் மெத்தட். கன்வர்ஜென்ட் ப்ரீடிங் அப்படின்னா என்னன்னா ஜென்ரலா நார்மல் ப்ரீடிங்ல 2 பேரண்ட்ஸ் இருப்பாங்க. A cross B அப்படி
பேரண்ட் பண்ணி F1 ஜெனரேஷன் வரும். ஸோ F1க்கு வந்து ஏயோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், பியோட கேரக்டரிஸ்டிக் இருக்கும். ஆனா இந்த கன்வர்ஜென்ட் ப்ரீடிங்ல இன்னொரு பேரண்ட்டை கிராஸ் பண்ணி F2 கொண்டு வருவாங்க. இந்த F2ல வந்து ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், பியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் சியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இதைத்தான் நம்ம வந்து கன்வர்ஜென்ட் ப்ரீடிங்னு சொல்லுவாங்க. கன்வர்ஜென்ட் ப்ரீடிங். ஓகே, மோர் தென் 2 பேரண்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து கன்வர்ஜென்ட் ப்ரீடிங்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி டெவலப் பண்ண வெரைட்டி தான் இந்த பூசா பாஸ்மதி 1. பூசா பாஸ்மதி 1. ஓகே, நெக்ஸ்ட் மியூட்டன்ட் வெரைட்டி. மியூட்டன்ட் வெரைட்டி வந்து ஜெகநாத் அண்ட் சட்டாரி. ஜெகநாத் அண்ட் சட்டாரி சட்டுன்னு மாறாது ஜக்கு அப்படின்னு யோசிப்போம். மியூட்டன்ட் வெரைட்டி ஜெகநாத் சட்டாரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் ரைஸ் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் ரைஸ் இன் இந்தியா வந்து CORH. ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் ரைஸை கொண்டு வந்தது வந்து, ஸோ ஃபாதர் ஆஃப் ஹைபிரிட் ரைஸ் வந்து யாங் லாங்பிங். Okay, யாங் லாங்பிங். He's a father of hybrid variety. Father of hybrid rice. Okay, father of hybrid rice. And first hybrid rice in India வந்து CORH 1 1994ல கொண்டு வந்தாங்க. CORHனா கோயம்புத்தூர் ரைஸ் ஹைபிரிட்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் COனா கோயம்புத்தூர் ரைஸ் ஹைபிரிட் 1. TNAU ஓட வெரைட்டி, TNAU ஓட ஹைபிரிட். It is also known as MGR 1. ஓகேவா? 2017ல MGR 100 ரிலீஸ் பண்ணாங்க. Okay. And first hybrid basmati in the world. First hybrid basmati in the world வந்து PRH 100. PRHனா பூசா ரைஸ் ஹைபிரிட்னு சொல்லுவாங்க. பூசா ரைஸ் ஹைபிரிட் PRH 10. கட்டக் ஒடிஷாவோட வெரைட்டிஸ் வந்து மலிங்கா அண்ட் மஹ்சூரி. கலிங்கா அண்ட் மஹ்சூரி. ஐஆர்ஏயோட வெரைட்டிஸ் நோரன் 8, நோரன் 18, IR 20, பங்கஜ், பூசா 2 to 21 and பாஸ்மதி 370. பாஸ்மதி 370. அப்லாண்ட் வெரைட்டிஸ், அப்லாண்ட் பத்மா மாடி வீட்டில் இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்லாண்ட் வந்து பத்மா, அப்லாண்ட் வந்து பத்மா. வாட்டர் லாக்டு வெரைட்டிஸ், வாட்டர்னா ஜல். ஓகே, ஜல் ஜீவன் மிஷன் மாதிரி ஜல்னா வாட்டர். ஸோ ஜல் மகன், அங்க வந்து பஞ்சமாயிரும். வாட்டர் லாக்ட் ஆயிடுச்சுன்னா பங்கஜ். பங்கஜ் ஜல்மகன், பங்கஜ் ஜல்மகன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாக்டீரியல் லீஃப் பிளைட். பாக்டீரியல் லீஃப் பிளைட்டோட டாலரண்ட் TKM 6. TKM 6. ஓகே, லீஃப் பிளைட் இருந்தாலும் TKன்னு சொல்றதுனால TKM 6. ஓகே, சலைனிட்டி டாலரண்ட். சலைனிட்டி டாலரண்ட் வந்து IR 8 லூனிஸ்ரீ. IR 8 லூனிஸ்ரீ. ஓகே, 8 போல, IR 8 போல லூனாரை சுத்தி வருதுன்னு ஞாபகம் வச்சுக்குவோம். IR 8 லூனிஸ்ரீ. IR 8 லூனிஸ்ரீ. நெக்ஸ்ட் பட்லிங். பட்லிங்னா பிளவிங் வித் வாட்டர். ஸோ பட்லிங்னு வந்தாலே நம்ம கீவேர்டு என்ன ஞாபகம் வரணும்னா பிளவிங் வித் வாட்டர். பிளவிங் வித் வாட்டர் தான் பட்லிங். இட் இஸ் அ ஸ்பெஷல் ஆப்ரேஷன் டன் இன் ரைஸ். ஓகேவா? ஸ்பெஷல் ஆப்ரேஷன் பிஃபோர் சோயிங் ஆப்ரேஷன் டன் இன் ரைஸ். பிளவிங்னா என்ன? பட்லிங்னா பிளவிங் வித் வாட்டர். அதாவது சேச்சுரேட்டட் ஆர் நியர் சேச்சுரேட்டட் சாயில்ஸ்ல கல்டிவேட், அதாவது டில்லரிங் பண்ணா சாஃப்ட் ஸ்ட்ரக்சர்லெஸ் மட்டை கொண்டு வரதுக்காக இந்த பட்லிங் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. சேச்சுரேட்டட் ஆர் நியர் சேச்சுரேட்டட் சாயில்ல சாஃப்ட் ஸ்ட்ரக்சர்லெஸ் மட்டு கொண்டு வரதுக்காக இந்த பட்லிங் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. பட்லிங்கோட பாசிட்டிவ் என்னன்னா, இட் டிக்ரீசஸ் த பெர்குலேஷன் லாஸ். இட் டிக்ரீசஸ் த பெர்குலேஷன் லாஸ். இட் டிக்ரீசஸ் த வீட்ஸ் and increases the nutrient availability ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். ஓகேவா? பட்லிங். நெக்ஸ்ட் கொஞ்சம் டேர்ம்ஸ் இருக்கு இம்பார்ட்டன்ட் டு ரைஸ் கல்டிவேஷன். ஒன்று டைரக்ட் சீடிங், டிரான்ஸ்பிளான்டேஷன், டெபாக் மெத்தட், SRI. டெபாக் SRI மெத்தட் வந்து நம்ம நெம்ராட் சுண்டாலே கவர் பண்ணிக்கலாம். இந்த டிரான்ஸ்பிளான்டேஷனை மட்டும் பார்ப்போம். டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து இது அக்ரிடெக் போர்ட்டல். ஸோ டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு வந்து 20 cents தேவைப்படும். ஓகேவா? டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு வந்து 20 cents per hectare, 20 cents தேவைப்படும். அண்ட் நியர்லி 800 மீட்டர் ஸ்கொயர். ஒரு ஹெக்டேருக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போறோம் அப்படின்னா 20 cents போதும், 800 மீட்டர் ஸ்கொயர். அண்ட் சீட் ரேட் வந்து லாங் டியூரேஷனுக்கு 30 kg, லாங் டியூரேஷனுக்கு 30, மீடியம் டியூரேஷனுக்கு 40 kgs
அண்ட் ஷார்ட் டியூரேஷனுக்கு 60 கேஜிஸ் தேவைப்படும். ஷார்ட் டியூரேஷனுக்கு 60 கேஜிஸ் அண்ட் ஹைபிரிட்ஸ்க்கு இன்னும் கம்மியாக 20 கேஜிஸ் இருந்தால் போதும் ஹைபிரிட்ஸ்க்கு. ஓகேவா? அண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து கார்பன் டெசிம் ஆர் பைரோக்விலின் ஆர் ட்ரைசைக்ளோசோல் இந்த மூணுத்துல வந்து 200 கிராம் per லிட்டர் ஆஃப் வாட்டர் எடுத்து 1 kg ஆஃப் சீட்ஸ் சோக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் 10 hours வாட்டர்ல சோக் பண்ணி வச்சிருவாங்க. தென் ட்ரெயின் பண்ணிட்டு எக்ஸஸ் வாட்டரை ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ்னாலயோ இல்ல அசோஸ்பைரலம் ரெண்டுத்தினாலையும் அதாவது இந்த அசோஸ்பைரிலம் வந்து 3 பேக்கெட்ஸ் தேவைப்படும். அதாவது 600 கிராம் per ஹெக்டேர். ஒரு பேக்கெட் வந்து 200 கிராம். ஸோ 3 பேக்கெட் 600 கிராம் per ஹெக்டேரை வந்து இந்த அசோஸ்பைருலம் பாஸ்போபாக்டீரியா இல்லை அசோஃபாஸ் வந்து யூஸ் பண்ணி சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா சீட் பெட் ஃபார்ம் பண்றதுக்கு 2.5 சென்டிமீட்டர் பிரெத் 30 சென்டிமீட்டர் வைடு சேனல்ஸ் ஃபார்ம் பண்ணி அதுல சோ பண்ணிடுவாங்க. ஓகேவா? இவ்வளவுதான் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு வந்து 20 சென்ஸ் ஏரியா தேவைப்படும். சீட் ரேட் வந்து 60 40 20. லாங் டியூரேஷன், மீடியம் டியூரேஷன், 60 40 30 அண்ட் 20 வந்து ஹைபிரிடுக்காக. ஓகேவா? அண்ட் சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. பாஸ்போபாக்டீரியா அசோஸ்பைரலம் இல்ல பாஸ்போபாக்டீரியானால சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து 3 பேக்கெட்ஸ் per ஹெக்டேர் தேவைப்படும். 3 பேக்கெட்ஸ் per ஹெக்டேர் தேவைப்படும். ஓகேவா? இதான் டிரான்ஸ்பிளான்டேஷன். இதுக்கு தான் 20 சென்ஸ். இதான் 800 மீட்டர் ஸ்கொயர். ஓகே. டபாக் மெத்தட், எஸ்ஆர்ஐ மெத்தட் நிம்ராஜ் சுந்தரே கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து டில்லேஜ் அப்படின்னா இட் இஸ் அ பிசிக்கல் மேனிப்புலேஷன் ஆஃப் சாயில். ஞாபகம் வரணும். பிசிக்கல் மேனிப்புலேஷன் ஆஃப் த சாயில். எப்படி மேனிப்புலேட் பண்ண போறோம்? டூல்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ண போறோம். எதுக்காக மேனிப்புலேட் பண்றோம்? ஆப்டிமம் கண்டிஷன் ஃபார் க்ரோயிங் ஆர் கல்டிவேஷனுக்காக. ஆப்டிமம் க்ரோயிங் கல்டிவேஷன் கொண்டு வரதுக்காக இந்த டில்லேஜ் ஆபரேஷன் பண்றோம். ஸோ பிசிக்கல் மேனிப்புலேஷன் ஆஃப் சாயில். ஓகே. டில்லேஜ்ல வந்து 2 டைப் இருக்கு. ஒன்னு ப்ரிப்பரேட்டரி டில்லேஜ், இன்னொன்னு ஆஃப்டர் கல்டிவேஷன் டில்லேஜ். ப்ரிப்பரேட்டரி இல்ல ஆஃப்டர் கல்டிவேஷன். ப்ரிப்பரேட்டரி டில்லேஜ்ல பிரைமரி டில்லேஜ், செகண்டரி டில்லேஜ், லே அவுட் ஆஃப் சீட் பெட், இந்த 3 இருக்கு ப்ரிப்பரேட்டரி டில்லேஜ்ல. இந்த பிரைமரி டில்லேஜ்ல தான் இந்த டீப் டில்லேஜ், சப் சாயிலிங், இயர் அரவுண்ட் டில்லேஜ். டீப் டில்லேஜ், சப் சாயிலிங், இயர் அரவுண்ட் டில்லேஜ். டீப் டில்லேஜ்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சம்மர் டில்லேஜ்னு சொல்லுவாங்க. சம்மர் சீசன்ல பண்ணுவாங்க. ஸோ லாங் டியூரேஷன் டீப் ரூட்டட் கிராப்ஸுக்கு இந்த சம்மர் டைம்ல டீப் டில்லேஜ் பண்ணி வைப்பாங்க. ஸோ தட் உள்ள இருக்க அந்த பாக்டீரியாவா இருக்கட்டும், அந்த சன் ஸ்கிராச்சிங்ல இறந்துரும். பாக்டீரியா அண்ட் வீட்ஸ் சன் ஸ்கிராச்சிங்ல டை ஆயிரும். ஸோ இது டீப் டில்லேஜ் ஆர் சம்மர் டில்லேஜ். அடுத்து சப் சாயிலிங் வந்து ரிப்பீட்டட் டில்லேஜ் பண்ணிட்டே இருக்கும். அப்போ வந்து மேன்மேடு பேன்ஸ் மாதிரி, அதாவது கிளாத்ஸ் வந்து மேன்மேடு பேன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். அதை பிரேக் பண்றதுக்காக பண்றது தான் இந்த சப் சாயிலிங். இதுக்கு சிசல் பிளவ் யூஸ் பண்ணுவாங்க. சர்ஃபேஸ்ல இல்ல, சப் சர்ஃபேஸ்னால 60 to 70 சென்டிமீட்டர் டீப்ல இந்த சப் சாயிலிங் பண்ணுவாங்க. 60 to 70 சென்டிமீட்டர் டீப்ல சப்சாயிலிங் பண்ணுவாங்க. சிசல் பிளவ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இயர் அரவுண்ட் டில்லேஜ்ன்றது ட்ரை ஃபார்மிங் அல்ல ரெயின்ஃபெட் ரீஜியன்ஸ்ல பண்ணுவாங்க. எப்போ ரெய்னி சீசன் வரப்போதோ அந்த டைம்ல வந்து டில்லேஜ் பண்ணுவாங்க. அண்ட் ஈவன் ஆஃப்டர் ஹார்வெஸ்டும் டில்லேஜ் பண்ணுவாங்க. ஸோ தட் இட் டிக்ரீசஸ் வீட்ஸ். ஓகேவா? ஸோ இது இயர் அரவுண்ட் டில்லேஜ். அடுத்து செகண்டரி டில்லேஜ். செகண்டரி டில்லேஜ்ன்றது பிரைமரி டில்லேஜுக்கு அப்புறமா பண்ணக்கூடியது அந்த செகண்டரி டில்லேஜ். பிரைமரி டில்லேஜ் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்க கிளாத்ஸ் அண்ட் வீட்ஸை ரிமூவ் பண்றதுக்காக பண்றது அந்த செகண்டரி டில்லேஜ். செகண்டரி டில்லேஜ்ல வந்து ஹாரோயிங் அண்ட் பிளாங்கிங் பண்ணுவாங்க. ஹாரோயிங் அண்ட் பிளாங்கிங். ஹாரோயிங் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா அந்த மிச்சம் இருக்க கிளாத்ஸை கிரஷ் பண்றதுக்கும் அண்ட் வீட்ஸை ரிமூவ் பண்றதுக்கும் பண்றதா இந்த ஹாரோயிங் வந்து ஒரு ஷாலோ டெப்த்ல தான் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு யூஸ் பண்ற டூல்ஸ் தான் இந்த டிஸ்க் ஹாரோ இல்ல பிளேடு ஹாரோ கல்டிவேட்டர்ஸ். கல்டிவேட்டர்ஸ்ன்றது ஒரு செகண்டரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பிளாங்கிங்ன்றது
இது வந்து சாஃப்ட் கிளாத். இது வந்து ஹார்ட் கிளாத்ஸை க்ரஷ் பண்றதுக்காக பிளாங்கிங் பண்ணுவாங்க. ஹார்ட் கிளாத்ஸை க்ரஷ் பண்றதுக்காக பிளாங்கிங். ஸோ செகண்டரி டில்லேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லே லே அவுட் ஆஃப் சீட் பெட். சீட் பெட் ப்ரிப்பரேஷன் இந்த பிரைமரி செகண்டரி டில்லேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சீட் பெட் ப்ரிப்பரேஷன் பண்ணிடுவாங்க. இது ரைஸ்டு பெட் மெத்தட் இல்ல ஃபரோ அண்ட் ஃபரோ மெத்தடா இருக்கலாம். ஓகே, ஃபரோ மெத்தடா இருக்கலாம். இல்ல ரெய்ஸ்டு பெட் மெத்தடா இருக்கலாம். ஸோ இது வந்து லே அவுட் ஆஃப் சீட் பெட். அப்போ ஆஃப்டர் கல்டிவேஷன் என்னன்னா ஸ்டாண்டிங் கிராப்ல பண்ணுவாங்க இந்த மெத்தட் டில்லேஜ் ஆப்ரேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்திங் அப், பிளேடு ஹாரோவிங் இதெல்லாம் வந்து ஆஃப்டர் கல்டிவேஷன் மெத்தட்ஸ். இதுக்கு யூஸ் பண்றது தான் பிளேடு ஹாரோஸ் இல்ல ரோட்டரி ஹோஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பிளேடு ஹாரோஸ், ரோட்டரி ஹோஸ். ஓகே, டில்லேஜ் முடிஞ்சிருச்சு. அடுத்து ப்ராசஸிங் இன் ரைஸ். ப்ராசஸிங் இன் ரைஸ்க்கு நம்ம அதோட ஃபர்ஸ்ட் சீடோட ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். இது வந்து பிரான். அவுட்டர் லேயருக்கு வெளியில இருக்கிறது பிரான், உள்ள இருக்கிறது சீட் கோட், நெக்ஸ்ட் அலியூரான் லேயர், உள்ள இருக்கிறது எண்டோஸ்பெர்ம், இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது ஜெர்ம் ஆர் எம்ப்ரியோன்னு சொல்லுவாங்க. அந்த ஜெர்ம் ஆர் எம்ப்ரியோ அந்த கிரீன் கலர். இது நடுவுல இருக்கிறது எண்டோஸ்பெர்ம், அதுக்கு மேல இருக்க கோட்டிங் அலியூரான் லேயர், நெக்ஸ்ட் பிரான். ஓகே, இப்போ பாருங்க ப்ராசஸிங்ல ஃபர்ஸ்ட் ப்ராசஸிங் முடிச்சிட்டோமா? ப்ராசஸிங்ல இந்த அல்யூரான் லேயரும் எம்ப்ரியோவையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அல்யூரான் லேயரும் எம்ப்ரியோவும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ்ட் அல்யூரான் லேயர் அண்ட் எம்ப்ரியோ. மில்லிங் அப்படின்னா அல்யூரான் லேயரும் எம்ப்ரியோவும் ரிமூவ் பண்ணிடுவாங்க டியூரிங் பாலிஷிங் ஆஃப் த ரைஸ் கிரெயின். இதனால விட்டமின் பி வந்து லாஸ் ஆயிடும். விட்டமின் பி பர்டிகுலரா தயமின், விட்டமின் பி5 தயமின் வந்து லாஸ் ஆயிடும். காசிங் பெரி பெரி டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் பி வந்து காசஸ் பெரின்னு படிச்சிருப்போம். இந்த தயமின்ற விட்டமின் லாஸ் ஆயிடும். அல்யூரான் அண்ட் எம்ப்ரியோ வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க மில்லிங் ப்ராசஸ்ல. அதே பாலிஷிங் ப்ராசஸ்ல இந்த பிரான் இருக்கு இல்லையா, அவுட்டர் பார்ட் பிரான், இந்த மில்டு ரைஸ் கூட ஒரு சில பிரான் ஒட்டிட்டு இருக்கும், அதை ரிமூவ் பண்றது தான் இந்த பாலிஷிங் ஆஃப் ரைஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார் பாயிலிங். பாயிலிங்னு கொடுத்துருக்காங்க. பார் பாயிலிங், பார்ஷியல் பாயிலிங் நடக்கும் இங்க. பார் பாயிலிங்னா பார்ஷியல் பாயிலிங். ஸோ ஹைட்ரோ தெர்மல் ப்ராசஸ். பாயில் பண்றதுக்கு வாட்டர் தேவைப்படும். ஓகே, வாட்டர் தேவைப்படும், அதே மாதிரி ஹீட் தேவைப்படும். ஸோ அதனால இது வந்து ஹைட்ரோ தெர்மல் ப்ராசஸ். ஹைட்ரோ தெர்மல் ப்ராசஸ். ஓகேவா? ஹைட்ரோ தெர்மல் ப்ராசஸ். இதுல கிறிஸ்டலைன் ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச்சா இருக்கிறது சேஞ்ச் டு அமார்பஸ் ஃபார்மா மாத்திடுவாங்க. ஓகேவா? அதாவது ரைஸ வந்து சோக் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணி அதை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இங்க ஸ்டார்ச்சா இருக்க கண்டென்ட் வந்து அமார்பஸ் ஃபார்மா மாறிடும். அமார்பஸ் ஃபார்முக்கு மாறிடும். அதான் இந்த பார் பாயிலிங். ஸோ தட் இட் இன்க்ரீசஸ் த ஷெல்ஃப் லைஃப். ஓகேவா? இது பார் பாயிலிங். ஸோ ப்ராசஸிங் ஆஃப் ரைஸ்ல வந்து மில்லிங்னா வந்து அந்த லேயர் சீடு கோட்டோடைய வெளியில இருக்க லேயர் வந்து பிரான், இன்னொரு லேயர் இருக்கும், அந்த லேயர் வந்து பிரானு. அந்த பிரானை ரிமூவ் பண்றது பாலிஷிங். உள்ள இருக்க இந்த சீட் கோட்குள்ள ஒரு அலியூரான் லேயர், ஸ்மால் லேயர் இருக்கும். இந்த அலியூரான் லேயர் ரிமூவ் பண்றது, அலியூரான் லேயர் அண்ட் இந்த எம்ப்ரியோவை ரிமூவ் பண்றது. இது எம்ப்ரியோ. இந்த அலியூரான் லேயரும் எம்ப்ரியோவும் ரிமூவ் பண்றது மில்லிங். பார் பாயிலிங்னா ஸ்டார்ச்சை வந்து அமார்பஸ் ஃபார்முக்கு மாத்துறது, ரைஸை வந்து சோக் பண்ணி அப்புறம் ஹீட் பண்ணி கொஞ்ச நேரம் அப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணிடுவாங்க. இது வந்து பார் பாயிலிங். ஓகே, அவ்வளவுதான், ரைஸ் முடிஞ்சிச்சு. நிமிராச்சூர்னால இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணா ரைஸ் முடிஞ்சிரும். ஓகேவா? சரி, ஓகே. நாளைக்கு இந்த ரைஸை ரிவைஸ் பண்ணிட்டு வீட்டு, மெய்ஸு, பார்லி மூணுத்தையோட கிளாசிஃபிகேஷன் பார்த்துட்டு இந்த டாப்பிக்கை முடிச்சிடலாம். ஓகேவா? நாளைக்கு வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரியோட குவிஸ் இருக்கும்.
நாளைக்கு அனிமல் ஹஸ்பண்ட்ரியோட குவிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த டாபிக் பார்க்கலாம். அனிமல் ஹஸ்பண்ட்ரி குவிஸ்னா வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரில இருந்து நெம்ராட் சுண்டால இருந்து பார்ப்போம். ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.